வீட்டுக்கு வராதவங்களா வந்திருக்கீங்க. என்ன ஒரு ஆச்சரியம், இன்னைக்கு மழை தான் வரப்போகுது. போ அட போங்க அத்தை. இன்னைக்கு தான் உனக்கு இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு வழி தெரிஞ்சிருக்கு போல. என்ன துளசி? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல அத்தை, சும்மா உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஓஹோ, என்ன பார்க்க வந்தியா இல்ல உன்னை கட்டிக்க போறவன? ஐயா அத்தை, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் சும்மா தான் உங்களையும் மாமாவையும் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஏன் வரக்கூடாதா என்ன? அப்படியா சொன்னது? இது ஓ வீடுமா, நீ எப்ப வேணா உரிமையா வரலாம் போலாம். நான் ஒரு கிறுக்கி வந்த பிள்ளைய நிக்க வச்சு பேசிட்டு இருக்கேன் பாரு. உட்காரு, நான் போய் காப்பி டீ ஏதாவது எடுத்துட்டு வரேன். ஐயா அத்தை, அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் வேணாம். ஏதோ விருந்தாளி கிட்ட வந்த மாதிரி கேட்டுட்டு இருப்பீங்க. அம்மா பூமாரி எங்க? அவளா? அவ உள்ளதா இருப்பா. ஏன் அத்தை, பூமாரிய கேட்ட உடனே முகமே மாறுது, என்னன்னே தெரியலம்மா. ஒரு 2-3 நாளா கிறுக்கு பிடிச்ச மாதிரியே இருக்கா, முகமே சரியில்லை. எனக்கு தெரிஞ்சு ஏதாவது சாமியார் கிட்ட கூட்டு போகணும்னு நினைக்கிறேன். ஐயோ அத்தை, அப்படிலாம் எதுவும் பண்ணிடாதீங்க, அதுக்கெல்லாம் எந்த அவசியமும் இல்ல. அவ சின்ன பிள்ளை, ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு மாதிரி இருப்பா, அதுக்காக போய் அப்படிலாம் பண்ணாதீங்க. இல்லம்மா, கொஞ்ச நாளா அவ சரியில்லை. அத மாதிரி யார் கூடயும் பேச மாட்டேங்கிறா, சிரிக்க மாட்டேங்கிறா. மதையெல்லாம் கலகலன்னு இருப்பா, ஆனா இப்ப எப்பயுமே அமைதியா இருப்பா. மதையெல்லாம் எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது வீடு கலகலன்னு இருக்கும். ஆனா இவ என்னடனா இப்ப யார் கூடயுமே பேச மாட்டேங்கிறா. நாங்களா போய் பேசினாலும் மூஞ்சி கொடுத்து பேச மாட்டேங்கிறா. எப்ப பாரு உம்முனே இருக்கா, என்னன்னு கேட்டாலும் சொல்ல கூட மாட்டேங்கிறா. அதுதான் எனக்கு பயமா இருக்கு. எங்கேயும் பயந்துருப்பாளோ என்னமோ. ஆமா அத்தை, அப்படித்தான் நினைக்கிறேன். சரி, நான் போய் அவளை பாத்துட்டு வரேன். சரிம்மா, நீ போய் பாத்துட்டு வா. சரிங்க அத்தை. ரூமுக்கு வேணா காப்பி எடுத்துட்டு வர? இல்ல அத்தை, அதெல்லாம் எதுவுமே வேண்டாம். நான் வேணும்னா உங்கள்கிட்ட கேக்குறேன், இல்லன்னா நானே போட்டு குடிச்சுக்கிறேன். ஆமா ஆமா, அதுவும் சரிதான். ஏன்னா இது நீ வாழ வரப்போற வீடு தானே, அதனால நீ போட்டு குடிச்சுக்கலாம். ஐயோ அத்தை, நீங்க சும்மாவே இருக்க மாட்டீங்க, எப்ப பாரு இதையே சொல்லிட்டு தெரியுங்க. நான் போய் பூமாரியை பாத்துட்டு வரேன். சரிம்மா. அவட்ட நாங்க கேட்டா ஒண்ணும் சொல்ல மாட்டேங்கிறா. நீயாவது கொஞ்சம் என்ன ஏதுன்னு விசாரிச்சு வை. எதுவும் பிரச்சனையா என்னன்னு கேட்டா கூட சொல்ல மாட்டேங்கிறா. ஐயோ அத்தை, விடுங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சரிம்மா. பூமாரி. ஐயோ துளசி அக்கா, என்னாச்சு இவளுக்கு? ஏன் இவ்வளவு நேரம் அழுதுட்டு இருந்தா? இப்ப நான் வரவும் எதையோ மறைச்சு வைக்கிற மாதிரி இருக்கு. வா துளசி அக்கா, நீ எப்போ வந்த? நான் வந்தது இருக்கட்டும், இவ்வளவு நேரம் நீ அழுதுட்டு தானே இருந்த? ஐயோ துளசி அக்கா பாத்துருக்குமா? டோரை லாக் பண்ணாம ரூம்குள்ள வந்தது என்னோட தப்பு தான். டோரை லாக் பண்ணியிருந்தாலும் துளசி அக்கா சத்தம் கேட்டு எல்லாத்தையும் மறைச்சு வைக்கலாம். இப்போ நான் என்ன பண்றது? துளசி அக்கா நான் அழுததை பாத்துருச்சுன்னு நினைக்கிறேன். அழுதுட்டு இருந்தானா? நானா? நீ என்ன கனவா கண்டுட்டு இருக்க? உன் கண்ணு முன்னாடி தானே உட்காந்துருக்கேன், என்ன பார்த்தா அழுகிற மாதிரியா இருக்கு. அதெல்லாம் எதுவுமே இல்லையே. இல்ல இல்ல, நீ ஆளும் சரியில்லை, உன்னோட நடவடிக்கையும் சரியில்லை. சொல்லு, என்ன ஆச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே, உனக்கு தான் அப்படி தெரியுது. எனக்கு மட்டும் தெரிஞ்சா பரவாயில்லடி, வீட்டுல இருக்க அத்தனை பேருக்கும் உன் மேல ஒரு டவுட் இருக்கு. உன் நடவடிக்கையே சரியில்லைன்னு இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அத்தை சொல்லிட்டு இருந்தாங்க. சொல்லு, என்ன விஷயம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா, நான் வந்தப்போ கையில ஏதோ வச்சிருந்தே, என்னது அது? ஒண்ணும் இல்லக்கா. பாரு, வீட்டுல இருக்க பெரியவங்களை வேணா நீ ஏமாத்திடலாம், ஆனா நீ என்ன ஏமாத்தவே முடியாது. அக்கா, அது ஒண்ணும் இல்ல. இப்ப நீ எடுக்கிறியா இல்லன்னா அத்தைய கூப்பிடவா? ஏன் ஒண்ணும் இல்லன்னு சொல்றேன்ல, ஏன் அப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க நீ? இவ இப்படி பேசுற ஆளே கிடையாதே, என்னமோ நடந்திருக்கு. சொல்லுடி, இப்ப நான் அத்தைய கூப்பிடவா? அதான் ஒண்ணும் இல்லன்னு சொல்றேன்ல, விட்டுறேன். இப்படியே போனா நீ வழிக்கு வர மாட்ட. பின்னாடி என்ன வச்சிருக்க காட்டு. ஐயோ அக்கா, நான் ஒண்ணும் இல்லன்னு. என்னடி இது? என்னது? அக்கா அக்கா, அது ஒண்ணும் இல்ல, அதை என்கிட்ட கொடு. இப்ப நீ உண்மையை சொல்றியா இல்லையா? அதான் ஒண்ணும் இல்லன்னு சொல்றேன்ல. அக்கா அக்கா, அதை படிக்காத. அக்கா, அதை படிக்காத. என்னடி இது? இதுக்கு என்னடி அர்த்தம்? எனக்கு புரியல. என்ன மன்னிச்சிருக்கா, எனக்கு வேற வழி தெரியல. இது எத்தனை நாளாடி நடக்குது? சொல்லு, ஒன்னதான் கேக்குறேன். அது வந்து என்ன முழுகாத, சொல்லு, எத்தனை நாளா நடக்குது? 2 வருஷமா. இத நான் சும்மாவே விட மாட்டேன். இப்ப போய் அத்தை கிட்ட சொல்றேன். ஐயோ அக்கா, அப்படி மட்டும் எதுவும் பண்ணிடாதக்கா. உனக்கே தெரியும் இது எவ்வளவு பெரிய தப்புன்னு. தப்புதான்க்கா, என்ன மன்னிச்சு, நான் விலகிக்கிறேன். விஷ்ணு மாமாவை விட்டு நான் விலகிக்கிறேன். இத சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? என்ன மன்னிச்சிருக்கா, நான் பண்ணது தப்புதான். நீ கதிர் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிறவேன்னு நினைச்சுதான் நான் விஷ்ணு மாமாவை காதலிச்சேன். ஆனா நான் பண்ண தப்பு கடைசியில ஓ வாழ்க்கையே பாதிக்கும்னு நான் நினைச்சு கூட பாக்கலக்கா. இப்ப சொல்றேன்க்கா, உன் வாழ்க்கையில நான் ஒரு தடையா என்னைக்குமே வர மாட்டேன். விஷ்ணு மாமாவை நான். ஏண்டி, உன் வயசு என்ன?
இதெல்லாம் உனக்கு தேவையா பூமாரி? நீ படிக்கிறதே +2 தான். இதெல்லாம் இதுக்கு சரியான வயசே கிடையாதுடி. எனக்கு புரியுதுக்கா, ஆனா என் மனசு கேட்கல. என்னைக்கும் உனக்கும் விஷ்ணு மாமாக்கும் கல்யாணம்னு முடிவு பண்ணிட்டாங்களோ அப்பவே நானும் முடிவு பண்ணிட்டேன். என்ன முடிவு பண்ண? எல்லாத்தையும் மறந்துடணும்னா அதனால முடியுமா? முக்கியமா விஷ்ணுவ என்னால முடியுமா என்னன்னு தெரியாதுக்கா, ஆனா முயற்சி பண்றேன்க்கா. எனக்கும் அண்ணனுக்கும் அம்மா அப்பா கிடையாது, அவங்க எங்க கூட இருக்கணும்னு ரொம்ப நாள் நான் ஆசைப்பட்டிருக்கேன். நான் ஆசைப்பட்டது எதுவுமே நடக்காதுன்னு எனக்கு இப்பதான்க்கா புரியுது. நான் என் கூட இருக்க ஆசைப்பட்டவங்களும் என் கூட இல்ல, ஆசைப்படுறவங்களும் இப்ப இல்லாம போறாங்க. உனக்காக நான் எல்லாத்தையும் மறக்க முயற்சி பண்றேன்க்கா. என்னது, மறக்க முயற்சி பண்றியா? ஆமாக்கா, முயற்சி மட்டும்தான் பண்ண முடியுமே தவிர என்னால மறக்க முடியுமா என்னன்னே தெரியலக்கா. அப்போ எனக்கும் விஷ்ணுக்கும் கல்யாணம் ஆனா கூட நீ அவனையே தான் நினைச்சிட்டு இருப்பான? தெரியலக்கா. என்ன மன்னிச்சிருப்ப மாதிரி. எனக்கு தெரியும் நீ விஷ்ணுவ எந்த அளவுக்கு காதலிக்கிறேன்னு. இவ்வளவு சின்ன வயசுலயும் என் வாழ்க்கை நல்லா இருக்கணும்ன்றதுக்காக விஷ்ணுவை எனக்காக விட்டு கொடுக்கணும்னு நினைக்கிற பத்தியா? உண்மையை சொல்லணும்னா நான் தான் உங்களுக்காக என்னோட வாழ்க்கையை விட்டு கொடுக்க போறேன். எனக்கும் விஷ்ணுக்கும் கல்யாணம் நடக்காது பூமாரி. உங்க வாழ்க்கைக்கு இடைஞ்சலா நான் என்னைக்குமே வரமாட்டேன். நீ எப்போ எனக்காக யோசிச்சியோ நான் அப்பயே உனக்காக யோசிக்க மாட்டேனா என்ன? எனக்கு முன்னாடியே தெரியும் நீ தான் விஷ்ணுக்கு லெட்டர் எழுதுற, லெட்டர் அனுப்பி விடுறேன்னு. பூமாரி விஷ்ணுவை தான் காதலிக்கிறேன்னு பூமாரிக்கு தெரியும். ஆனா விஷ்ணு பூமாரிய காதலிப்பானா? என்னக்கா ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற? இத பத்தி யார்கிட்டயும் தயவு செஞ்சு சொல்லிடாதக்கா. சரி, நான் யார்கிட்டயும் சொல்லல. ஆனா இதுக்கு என்ன பதில் அனுப்ப போற? நான் என்ன பதில் அனுப்பணும்னு நீயே சொல்லிருக்கா. இதுக்கு நீ பதில் கண்டிப்பா அனுப்பியதான் ஆகணும். ஆனா லெட்டர் மூலியமா இல்ல. பின்ன பின்ன எப்படி? நீயே போய் விஷ்ணு கிட்ட எல்லா உண்மையும் சொல்லி மன்னிப்பு கேட்கணும். என்ன என்ன சொல்ற நீ? ஆமா, இந்த லெட்டர்ல என்ன எழுதியிருக்கா? உங்களை நான் பார்க்கணும் இன்னும் 2 நாள்ல அப்படின்னு அனுப்பியிருக்கா. அக்கா வேணாக்கா, எனக்கு இந்த லெட்டருக்கு என்ன பதில் அனுப்பணும்னு தெரியல. ஆனா நீ என்னடானா நேர்ல போய் நின்று மன்னிப்பு கேட்கணும்னு சொல்ற. என்னால முடியாதுக்கா. ஏண்டி இவ்வளவு நாள் லெட்டர் எழுதி நீ விஷ்ணு மனசுல ஆசையை வளர்த்தல, அப்ப நீ இத பண்ணிதான் ஆகணும். வேணாக்கா, நான் போய் நின்னா விஷ்ணு மாமா என்ன கேவலமா நினைப்பாரு. எப்படி நான் தெரியாத பொண்ணா இருக்கணும் அதே மாதிரி தெரியாத பொண்ணாவே போயிடுறேன்க்கா. தயவு செஞ்சு அதை மட்டும் பண்ண சொல்லாத. நீ பண்ணிதான் ஆகணும். ஏன்னா கடைசி வரைக்கும் விஷ்ணுக்கு லெட்டர் எழுதின பொண்ணு யாருன்னு தெரியாம போயிடக்கூடாது பாத்தியா? இதே அவனுக்கு நீ தானே தெரிஞ்சா அவன் ஒரு முடிவு எடுப்பான் பாத்தியா? அதுதான் எனக்கு வேணும். அக்கா அக்கா வேணாங்கா. இப்ப நீ போனா விஷ்ணுக்கு மட்டும்தான் தெரியும் நீ யாருன்னு. இல்லன்னு வச்சுக்க அத்தனை பேருக்கும் சொல்லிடுவேன் நீ தான் விஷ்ணுக்கு லெட்டர் எழுதி அவன் மனசுல ஆசைய வளர்த்து லவ் பண்ண வச்சிருக்கானு. அக்கா ஏக்கா இப்படி பண்ற? நான் பண்ணது தப்பு தானே. நான் உங்ககிட்ட ஒத்துக்கிட்டேன்னா இனிமே உங்க வாழ்க்கையில நான் எப்பயுமே குறுக்க வரவே மாட்டேன்க்கா. நான் தெரியாத பொண்ணாவே இருந்துட்டு போயிடுறேன்க்கா. நான் உன் தங்கச்சி தானே, அப்படித்தானே நீ சொல்ற. நான் இப்படியே இருந்துட்டு போயிடுறேன். இந்த விஷயம் யாருக்கும் தெரியாமையே இருந்துட்டு போயிடட்டும்க்கா. யாருக்கும் தெரியாம இருக்கிறது சரிதான், ஆனா விஷ்ணுக்கு தெரியணும்ல நம்ம லவ் பண்ண பொண்ணு யாருன்னு. அப்பதானே உன்னை பத்தி அவனுக்கு தெரியும். எவ்வளவு ஆசை இருந்தா எனக்கு அவனுக்கு கல்யாணம் பேசுனதுக்கு அப்புறம் கூட உனக்கு லெட்டர் எழுதி இருப்பான். அப்ப அவன் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரிய வேணாம்? நீ கண்டிப்பா விஷ்ணு கிட்ட போய் நான் தான் லெட்டர் எழுதுனேன், நான் தான் அவங்கள லவ் பண்ண வச்சேன்னு சொல்லிதான் ஆகணும். சொன்னா மட்டும் பத்தாது, அவங்கிட்ட மன்னிப்பும் கேட்கணும். இல்லனா இந்த விஷயம் எல்லாத்துக்கும் தெரிய வேண்டி இருக்கும். நீ இப்பவே போய் விஷ்ணு கிட்ட இந்த விஷயத்த பத்தி சொல்லி ஆகணும். ஏன்க்கா இவ்வளவு அடம் பிடிக்கிற? நீ இப்படி இருப்பான்னு நான் நினைச்சே கூட பார்க்கல தெரியுமா? உனக்கு என்ன இப்போ நான் விஷ்ணு மாமாவை லவ் பண்ணேன்னு சொல்லி அசிங்கப்படணும் அவ்வளவுதானே? பரவாயில்ல, உனக்காக நான் எதை வேணா செய்வேன். இப்பவே விஷ்ணு மாமா கிட்ட போய் எல்லா உண்மையும் சொல்லி நான் மன்னிப்பு கேட்கறேன். அதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. என்ன மன்னிச்சிருப்பு மாதிரி. உன்னை அசிங்கப்படுத்தணுங்கிறது என்னோட நோக்கம் கிடையாது. நீ என்னை இவ்வளவு தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல. நீயும் விஷ்ணுவும் ஒன்னா சேர்ந்தா அதுவே எனக்கு சந்தோஷம்தான். விஷ்ணுவ நீ காதலிக்கிற, ஆனா அதே மாதிரி விஷ்ணு உன்னை காதலிப்பானான்னு எனக்கு தெரியாது பூமாரி. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு தெரியுமா? என்னடா பண்ற? எந்திரா.
ப்ளீஸ் 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 துளசி, எனக்கு உதவி பண்ண உன்னை விட்டு வேற யாருமே கிடையாது துளசி. ப்ளீஸ் ஹெல்ப் பண்ண துளசி. என்னடா கொடுமை இது! இவனுக்கும் இவனோட அண்ணனுக்கும் வேற வேலையே இல்லையா? எப்ப பாரு என் கால விழுந்து கெஞ்சுறதே வழக்கமா போச்சு. இவங்களுக்கு அசிங்கமா இருக்கு இல்லையா? ஆனா எனக்கு அசிங்கமா இருக்கு. துளசி, உன்னை விட்டு எனக்கு வேற யாருமே இல்ல துளசி. நீ தான் உதவி பண்ணணும் துளசி. ஏய், என்ன பண்ணணும்னு சொல்லாம உதவி பண்ணா என்னடா பண்றது? நீ எந்திரி. துளசி ஹெல்ப். அத என்ன உதவி பண்ணணும்னு சொல்லு. அதை விட்டுட்டு கால்ல விழுந்து கெஞ்சிட்டு இருக்க. நீ சொன்னா தானே என்னால பண்ண முடியுமா பண்ண முடியாதானே நான் சொல்ல முடியும். என்னால பண்ண முடியும் துளசி. இதுக்காக ஏன் விஷ்ணு இப்பெல்லாம் பண்ற? யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? உனக்கும் வெற்றிக்கும் ஒரு சின்ன பஞ்சாயத்து ஆயிருச்சு. என்ன பஞ்சாயத்து? நீயும் வெற்றியும் தான் இணை பிரியாத அண்ணன் தம்பி மாதிரி இருப்பீங்களே, அப்புறம் எப்படி உங்களுக்குள்ள பஞ்சாயத்து வந்துச்சு? ஒரு பேச்சு வழக்குல எனக்கும் அவனுக்கும் ஒரு சவால் ஆயிருச்சு. சவாலா? ஆமா துளசி, நான் பேச்சு வார்த்தையில நான் லவ் பண்ற பொண்ண இன்னும் 2 நாள்ல உன் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டுறேன்டான்னு சவால் விட்டுருக்கேன் துளசி. அட பாவிகளா! அவனோட தங்கச்சியை அவன் கண்ணு முன்னாடியே ஓலவர்னு கொண்டு போய் நிப்பாட்டுறேன்னு சவால் விடுறதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும். அதானே உனக்கு தான் தெரியாதே, நீ சவால் விட்டுதான் ஆகணும். நீ ஏற்கனவே என்கிட்ட சொல்லியிருக்க அந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியும்னு. ப்ளீஸ் துளசி ஹெல்ப் பண்ணு துளசி. ஏய், என்னால எப்படிடா இதுக்கு ஹெல்ப் பண்ண முடியும்? வீட்டுல இருக்கவங்க தான் என்னை தொந்தரவு பண்றாங்கன்னு பார்த்தா நீ ஏன்டா இப்படி இறங்கிட்ட? துளசி, உன்கிட்ட உதவின்னு நான் இது வரைக்கும் எதுவுமே கேட்டதில்ல. இந்த ஒரு வாட்டி இதுக்கு ஏன்டா ஏன்ட்ட கேக்குற? நீ அந்த பொண்ணுகிட்டே கேட்டா போதுமே. உங்களை நான் ஒரு தடவை பார்க்கணும், என் கண்ணு முன்னாடி வாங்கன்னு கேட்டா போதுமே. நான் எத்தனையோ தடவை கேட்டிருக்கேன் துளசி. ஆனா இது வரைக்கும் அவ என் கண்ணு முன்னாடி வந்ததே இல்லை. எனக்கும் எதுவும் தோணதில்லை. ஆனா இப்போ நான் அவளை பார்த்தே ஆகணும் துளசி. ஏன்னா நமக்கு இடையில நடக்கிற பிரச்சனை வேற. இந்த பிரச்சனையில அவளை நான் பார்த்தே ஆகணும். ஏ விஷ்ணு, ஒருவேளை அந்த பொண்ணு அழகா இல்லனா, இல்ல ஒருவேளை உனக்கு பிடிக்கலனா என்ன பண்ணுவ? இல்ல துளசி, என் வாழ்க்கையே அவதான். அவ அழகா இல்லைனாலும் பரவாயில்ல. 2 வருஷமா நான் காத்திருக்கேன் துளசி. இது நாள் வரைக்கும் அவளை நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்டதெல்லாம் கிடையாது. கேட்டிருக்கேன் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனா இப்ப என்னமோ அவளை பார்க்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு துளசி. நீ சொன்ன மாதிரி அவள் அழகா இல்லைனாலும் பரவாயில்ல, அவ எனக்கானவ. நான் அவளை பார்த்தே ஆகணும். அவ எப்படி இருந்தாலும் நான் கல்யாணம் பண்ணிக்கிருவேன் துளசி. ஒருவேளை அவ ஏழையா இருந்தா? அதெல்லாம் எனக்கு தேவையில்லை துளசி. காசு பணத்தெல்லாம் வச்சு நான் காதலிக்கல. அவள் லெட்டர்ல எழுதியிருக்க ஒவ்வொரு வார்த்தைக்கும் உயிர் இருக்கு துளசி. அதனாலதான் நானே அவளை காதலிக்க ஆரம்பிச்சேன். இப்போ சவாலுக்காக மட்டும் நான் அவளை பார்க்கணும்னு ஆசைப்படலை. என் வாழ்க்கை பூரா எனக்கு துணையா வரப்போற. அவளை நான் ஒரு தடவை பார்க்கறதுல தப்பு இல்லையே. சரி, அவளை உன் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டுறேன். ஆனா நீ ஏத்துக்கலனா என்ன பண்றது? இல்ல, நான் ஏத்துக்கிருவேன். ஏத்துக்காமல இருக்க மாட்டேன். ஒருவேளை அவ என்ன ஏத்துக்கிருவா. அவ என்ன பாத்திருக்கா துளசி, நான் தான் அவளை பார்த்ததில்ல. ஏண்டா, 2 வருஷமா லெட்டர் மூலமா காதலிக்கிறேன்னு சொல்றியே, ஒரு தடவை கூட அவளை பார்த்ததில்ல? எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அவ கை மட்டும்தான். அந்த கை எவ்வளவு அழகா இருக்குன்னு தெரியுமா? நான் அவ கையில இருக்க வளையல மட்டும்தான் பார்த்திருக்கேன். நீ என்ன பண்ணுவியா ஏது பண்ணுவியா எனக்கு தெரியாது. நீ எனக்கு உதவி பண்ணிதான் ஆகணும். என்னடா நீ ஆர்டர் போட்டுட்டு இருக்க? ஆர்டர் போடல, ப்ளீஸ். சரி சரி, நான் உதவி பண்றேன். தேங்க்ஸ் துளசி. இந்த உதவியை நான் எப்பயுமே மறக்க மாட்டேன். ஐயா, இப்ப மட்டும் பாரு 32 பாலம் தெரியுது. ஆமா, நீ வெற்றிக்கிட்ட சவால் விட்டதெல்லாம் சரி, அவன் வாங்கிட்ட என்ன சவால் விட்டான்? அதான் வாங்கிட்ட சொல்லக்கூடாது துளசி. சரி மொவனே, இருடா உன்னை வச்சுக்கிறேன். ஓட வச்சுக்கிற இரு, உன்னை பாத்துக்கிறேன். துளசி, அதை மறந்துடாத. பாக்கலாம் போ. நான் இப்படியே இருந்தா மாமா கிட்ட என்னால ஒரு அடி கூட நெருங்க முடியாது. அகல்யா, ஏதாவது பண்ண அகல்யா. மாமாவை பிடிச்சிருக்குன்னு தானே கல்யாணம் ஆனாலும் பரவாயில்ல, குழந்தை இருந்தாலும் பரவாயில்லன்னு கல்யாணம் பண்ண முடிவு பண்ண. ஆனா இப்ப பாரு, நீ ஆசைப்பட்டதுக்கு நேர்மாறா நடந்துட்டு இருக்கு. இதை விடக்கூடாது அகல்யா, விடவே கூடாது. வாழ்க்கைக்கு எது தடையா இருக்கோ அதை தெரிஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும். என்ன அப்படி தீவிரமா யோசிச்சுட்டு இருக்கா? நான் வந்து நின்னது கூட தெரியாம அங்கே என்னத்தை பார்த்துட்டு இருக்கா? அகல்யா, அகல்யா. அம்மா, என்னடி அப்படி யோசிச்சுட்டு இருக்க? எல்லாம் என் வாழ்க்கைய பத்தி தாம்மா. மாமாவை பிடிச்சதுனாலதான் அவருக்கு கல்யாணம் ஆனாலும் பரவாயில்ல, குழந்தை இருந்தாலும் பரவாயில்லன்னு கல்யாணம் பண்ண முடிவெடுத்தேன். எனக்கு சின்ன வயசுல இருந்தே மாமாவை ரொம்ப பிடிக்கும்மா. ஆனா அவருக்கு ஏன் இது புரியல? நீ எதுக்கடி கவலைப்படுற? உனக்கு நான் இருக்கேன்டி. உனக்கு என்ன, உன் மாமனை நீ கல்யாணம் பண்ணணும், அவ்வளவுதானே. அதுக்கு தடையா இருக்க அந்த குழந்தைய நீ எதுக்கடி கவலைப்படுற? அந்த குழந்தையையும் உன் மாமனையும்
பிரிக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. இதுக்காக தானே அந்த அமிர்தாவையே இந்த வீட்டை விட்டு விரட்டணும்னு முடிவெடுத்திருக்கோம். இல்லம்மா, என்னால மாமா கிட்ட ஒரு துளி அளவு கூட நெருங்க முடியல. அதுக்கெல்லாம் காரணம் அந்த குழந்தை தானம்மா. பாருடி, அந்த குழந்தைய நினைச்சு நீ கவலைப்பட்டுட்டு இருக்காத. நீ சந்தோஷமா இருக்கணும்ன்றதுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன். இப்போ அந்த குழந்தை எங்க மேலதானே தூங்கிட்டு இருக்கு. ஆமாம்மா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் மாமா தூக்கிட்டு போனாரு. அநேகமா இந்நேரம் தூங்க வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். நீ வா. என்னம்மா பண்ண போற? வாடி, நான் சொல்றேன். இவ அம்மாவும் இல்லாம இருந்திருந்தா இந்நேரம் உன் வாழ்க்கை நிம்மதியா இருந்திருக்கா அகல்யா. ஆமாம்மா, இந்த ஒரு தொல்லையாலதான் என் வாழ்க்கையே இப்ப நாசமா போச்சு. ஒவ்வொரு நாளும் மாமா என்னை பார்க்க மாட்டாரா, என்கிட்ட பேச மாட்டாரா, என்கிட்ட சிரிக்க மாட்டாரான்னு எவ்வளவு நாள் ஏங்கி இருக்கேன் தெரியுமா? இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வச்சாகணும் அகல்யா. ஆமாம்மா, இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வச்சுத்தானே ஆகணும். இவளை பார்க்கும்போது எனக்கு அப்படியே கொன்றலாமான்னு இருக்குமா. பாரு எப்படி தூங்குறான்னு பாரு. இப்ப நல்லா நிம்மதியா தூங்கிட்டு எனக்கு நிம்மதியே இல்லாம ஆக்கிட்டா. அப்படியே மாமாவை உரிச்சு வச்ச மாதிரி அச்சலா பிறந்து தொலைஞ்சிருக்காமா. அதானே, இவ ஆத்தா இவளை பெத்தாலும் தான் பெத்து போயிட்டு அவ போய் சேர்ந்துட்டா. அதுவும் என் மாப்பிள்ள மாதிரி அச்சலா உரிச்சு வச்சு பெத்து தொலைஞ்சிருக்கா. இல்லன்னா மாப்பிள்ள கிட்ட அதை இதன்னு சொல்லி இந்நேரம் மாப்பிள்ளையோட மனசையே மாத்தி இருக்கலாம். ஆமா, இப்ப எதுக்காக என்ன கூப்பிட்டு வந்த? இவளை பார்க்க எனக்கு கடுப்பா வருது. என்னமா பண்ண போற? இவளை அப்படியே பாத்துட்டு இருக்கிறதுக்காக என்ன கூப்பிட்டு வந்த? நீ சத்தம் படாம பேசுடி. இப்ப அந்த வீட்டு வேலைக்காரிய விரட்டணும்ல. ஆமா, அதுக்கு இங்க வந்து நின்னுட்டு இருக்க. அவளை விரட்டுறதுக்கு வேற பிளான் இல்ல? இங்க வந்து நின்னுட்டு இருக்க. என் பிளானே இவளை வச்சு தாண்டி இருக்கு. இவளை வச்சு நீ என்ன பண்ண போற? நான் என்ன பண்ண போறேன்னு இருந்து வேடிக்கை பாரு. என்னம்மா பண்ற? மாமா இல்லாம இருந்து இவ அழுதாலும் தெரியாது. அத்தை ஏதாவது சமாளிச்சிருவாங்க. மாமா இருந்து இவ அழுதா உனக்கு என்ன நடக்கும்னு தெரியுமா? வீடே 2000 வேண்டாமா? வீடே இன்னைக்கு 2 நாளும் பரவாயில்லடி. அந்த வீட்டு வேலைக்காரிய இன்னைக்கு வீட்டுல இருந்து விரட்டணும். ஆமா, வேண்டாமா, நான் சொல்றத கேளு. வாடி போயிடலாம். நீ வேண்டாத வேலை பார்த்துட்டு இருக்கான்னு எனக்கு தோணு. பட்டு என்னாச்சு? பட்டுக்குட்டி, அப்பா வந்துட்டேன். என்ன என் பிள்ளைக்கு? சரி தங்க பிள்ளை, எதுக்கு அழுகுறீங்க? அப்பா விட்டுட்டு போயிட்டேன்னு அழுகுறீங்களா? அழுகாதீங்க, அப்பா பக்கத்திலேயே தான் இருக்கேன். தூங்க நடிச்சாலும். இத பாக்கத்தான் என்ன கூட்டு வந்தியா? அந்த பிள்ளையா கிள்ளி வச்சியா? உனக்கு கிள்ளி வைக்க தெரியுமா தெரியாதா? நான் நல்லா தாண்டி கிள்ளி வச்சேன். எவ்வளவு ஃபோர்ஸா கிள்ளுனேன்னு நீயே பார்த்தேல. அவ்வளவு ஃபோர்ஸா கிள்ளும் போது அழுத குழந்தை இப்ப மாமா தூக்கி கொஞ்சனதும் சிரிக்கிறத பாரு. எனக்கு இத பார்க்க ஆத்திரமா வருதுமா. என்னமா பிளான் பட்ட சொல்லி தொலை. எனக்கு என்னடி தெரியும் இப்படி ஆகணும்? கிள்ளி வச்ச உடனே அழுதுகிட்டே இருக்குன்னு நினைச்சா அவன் தூக்கி கொஞ்சனதும் சிரிக்குதுடி. என்னமா அர்த்தம்? எனக்கு கொஞ்சம் கூட புரியல. ஏன்னா அது அவனோட குழந்தைடி. அதனாலதான் அவன் தூக்கி கொஞ்சனதும் வலி கூட மறந்து போயிருச்சு. தங்கப்பட்டு, எதுக்கு அழுவீங்க? நான் பட்டு வச்சுக்கிட்டு வரும்போது டோர் க்ளோஸ்ல தானே இருந்துச்சு. இப்ப எப்படி ஓப்பன்ல இருக்கு? யார் உள்ள வந்தது? அப்படியே வந்தாலும் குழந்தை அழுததை பார்த்துட்டு எப்படி போக முடியும்? இல்லையே, ஏதோ சந்தேகமா இருக்கு. தூங்கிட்டு இருந்த பட்டு திடீர்னு அழுகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. எப்படி? அமிர்தா, அமிர்தா! உன் மாமனுக்கு சந்தேகம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன்டி. வாடி கீழே போயிடலாம். பேசாம இருங்கம்மா. அமிர்தாவை கூப்பிட்டு இருக்காருல. அமிர்தா 2 வாங்கிட்டு போவா. அத பத்தி நம்ம சந்தோஷப்படலாம். சார் சொல்லுங்க சார். அமிர்தா, என் ரூமுக்கு யாராவது வந்தாங்களா? நீ பாத்தியா என்ன? இல்ல சார், நான் யார் வரதையும் பார்க்கல சார். ஏதாவது பிரச்சனையா? இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் குழந்தை எந்திரிச்ச உடனே பால் கேப்பான்னு பால் காய வைக்க போயிட்டேன் சார். அதனால நான் கவனிக்கல. சரி, ஓகே, நீ போ. ஏன் சார் ஏதாவது? இல்ல அமிர்தா, நான் உள்ள வரும்போது டோர் க்ளோஸ் பண்ணிட்டு தான் வந்தேன். ஆனா
இப்போ வந்து பார்த்தா டோர் ஓப்பன்ல இருக்கு. அதான் யாராவது வந்தாங்களான்னு கேட்டேன். குழந்தை வேற அழுதுட்டு இருந்தா. என்ன சார் சொல்றீங்க? குழந்தை அழுதாளா? நீ அதுக்கு இவ்வளவு பதற? இல்ல சார், நீங்க தான் அழ விட மாட்டீங்களே, அதான். இல்ல ரொம்ப நேரம்லாம் அழுகல. நான் தூக்குனோனே சிரிச்சிட்டா. அதான் யாராவது வந்தாங்களா என்னன்னு கேட்டேன். இதனடா கொடுமையா இருக்கு. எங்ககிட்ட இருக்கும்போது சும்மா சினுங்குனா கூட குழந்தைய அழுகுதுன்னு கேக்குறவரு, இவர்கிட்ட இருக்கும்போது மட்டும் குழந்தை அழுதா பிரச்சனை இல்ல. என்னடா கொடுமை இது? என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல சார். சரி நீ போ. ஓகே சார். என்னது, நான் பட்டுவா பெட்ல வச்சுட்டு டோர் க்ளோஸ் பண்ணிட்டு தானே குளிக்க போனேன். நான் வந்து பார்த்தா ஓப்பன்ல இருக்கு. எப்படி இது? எப்படியே சும்மா விடக்கூடாது. வீட்டுல கேமரா வச்சாதான் இனிமே சரியா வரும். உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காடி? என் பின்னாடி தானே நீ வந்த. டோரை க்ளோஸ் பண்ணிட்டு வரக்கூடாதா? எனக்கு என்ன தெரியும்? நீ ஓடி வாங்க, நானும் ஓடி வந்துட்டேன். அதுல டோரை க்ளோஸ் பண்ணவே மறந்துட்டேன். ச்சே, இந்த அமிர்த தப்பிச்சுட்டாளே. 2 வாங்குவான்னு பார்த்தா இப்படி தப்பிச்சுட்டா. எல்லாம் உன்னோட மட்டமான பிளானாலதான். இனிமே பிளான் போடுறேன், கிளீன் போடுறேன்னு என்னை கூட்டிட்டு எங்கேயாச்சும் வா, அப்புறம் இருக்கு உனக்கு. இனிமே இவளை காலி பண்ற வேலையை நான் பாத்துக்கிறேன். என்னமா பண்ணு, ஆனா இவ இந்த வீட்டை விட்டு போனா சரிதான். ஹாய் செல்லக்குட்டீஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அழகு வாழ தமிழ் கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க செல்லக்குட்டீஸ். அப்படியே பெல் பட்டனை ஆன்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற சுவாரஸ்யமான வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.